இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு பிறந்த பிற்பாடு சாராள் சொன்னது நிமித்தமாக ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், ஆகாரையும் அவளுடைய மகன் இஸ்மவேலையும் ஆகார் கையில ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து விட்டு அனுப்பி விடுகிறான். பெர்சபாவின் வனாந்திரத்திலே ஆகார் என்ன செய்கிறாள் என்றால், பிள்ளையை ஒரு செடி கீழே வைத்துவிட்டு பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக, தண்ணீர் எடுக்கும்படியாக தண்ணீருக்காக அலைந்து திரிகிறாள். தண்ணீர் கிடைக்கவில்லை. துருத்தியில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது ஆகார் தள்ளி போய் உக்காந்திருந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அப்படி அழுது கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் ஆகாரை கூப்பிட்டு பேசுகிறார். ஆகாரே என்று பெயரை சொல்லி கூப்பிட்டு பேசுகிறார். ஆமென். அவர் கேட்கிற கேள்விதான், உனக்கு என்ன சம்பவித்தது? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். பல நேரத்துல நம்முடைய இல்லாய்மையை குறித்து உண்டாகிற வேதனையை விட பெரிய வேதனை என்ன தெரியுமா? நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை என்ற நிலை வரும்போது இருக்கிற வேதனை, அது உண்மையிலேயே அது மிகவும் காயத்தை உண்டாக்குகிற வேதனை. ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஆகாரே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும் இவளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இவளுக்குன்னு விசாரிக்கவோ ஏதாவது செய்யவோ யாரும் இல்லை என்று ஆமென் எல்லாரும் சொன்னாலும், நான் ஆரோக்கியம் வர பண்ணி ஆமென் நான் காயங்களை ஆட்டுவேன். அந்த ஆரோக்கியம் தான் என்ன தெரியுமா? நம்மை கேர் பண்ணுவது, நம்மை விசாரிப்பது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன ஆச்சு? ஆமென். நாம் வேதனையில் இருக்கும்போது இப்படி ஒருத்தங்க நம் பட்சத்திலிருந்து நம்மோடு பேசுவார்களானால், ஆமென், நமக்கான காரியங்கள் வாய்க்கப்படுவதற்கு முன்னமே நமக்கான ஆறுதல் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் தான் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்கள் வேதனையை பார்க்கவோ உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு என்னவென்று கேட்பதற்கு ஒருவரும் இல்லாதிருக்கலாம். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் ஆகாரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அழுற? ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இங்கே ஆண்டவர் ஆகார் இடத்துல உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டதும் ஆகார் அடுத்து பதில் சொல்ல வருகிறாள். ஆனால் பதில் சொல்வதற்கு முன்னமே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார், பயப்படாதே என்கிறார். பொதுவாகவே நாம் ஒருவரிடத்துல கேட்கும்போது அல்லது நம்மிடத்துல ஒருத்தங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது நாம் காரியத்தை சொல்லுகிறோம் அல்லது அவர்கள் நம்மிடத்துல காரியத்தை சொல்லுகிறார்கள். அந்த காரியத்தை சொன்ன பிறகுதான் அதற்கான பதில் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே இந்த வசனத்தை பாருங்கள். உனக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். என்ன சம்பவித்தது என்று ஆகார் சொல்வதற்கு முன்னமே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது என்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உனக்கு என்ன நடந்தாலும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் பரிகரிக்க என் தேவனால் கூடும். ஆமென். இப்படியா நடந்துச்சு, இனி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இது மனிதர்களுடைய பதில். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நம்மை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே அந்த காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அதற்கான பரிகாரம் அவரிடத்துல உண்டு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென், நமக்கு ஒத்தாசை ஆபிரகாம் இடத்திலிருந்து அல்ல, ஆபிரகாமின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு என்ன சம்பவித்தது? நோக்கி பாருங்கள், அவரிடத்துல எதிர்பாருங்கள்.
கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. அவரால் பரிகரிக்க கூடாத எந்த காரியமும் கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். பயப்படாதே, கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் அதை எங்களுக்கு நன்மையாய் மாற்ற நீர் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் எதிர்பார்த்து உம்மை நோக்கி காத்திருக்க ஆண்டவர், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.